வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது நீங்க நல்லா இருக்கணும். என்கிட்ட பொட்டி நிறைய தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, அக்கவுண்ட்ல கோடி கோடியா பணம் இருக்கு, பயணம் போக கலர் கலரா கார் இருக்கு, பைக் இருக்கு. ஆனா என்று இழுப்பவர்கள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு புள்ளி எதுன்னா அது அவங்க ஹெல்த் தான். இப்பெல்லாம் நோய் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த பூமியில பூரண ஆரோக்கியம் உள்ள மனிதர்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அப்படிப்பட்ட இந்த சொசைட்டிக்கு நிம்மதியை கொட்டி கொடுக்கறதுக்காக கூட நிறைய குறிப்புகளை கொடுக்கிற நிகழ்ச்சி தான் நீங்க நல்லா இருக்கணும். இதோ எளிமையான ஆரோக்கிய குறிப்புகளை தன் இனிமையான குரல்ல வழங்குறதுக்காக நம்மோடு இணையறாங்க சென்னை அக்கு யோகா மருத்துவர் சாந்தா தேவி அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் பட்டாம்பூச்சி எஃப்எம். நான் உங்கள் அக்கு யோகா மருத்துவர் வெல்னஸ் கோச் சாந்தா தேவி. நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கிறத பத்தி பேசலாமா? மே மாதம் பாதி மாதம் கடந்து விட்டது. இன்னும் சில நாட்களில் பள்ளி செல்ல குழந்தைகள் தயாராக வேண்டும். பள்ளி செல்லும் குழந்தைகளை தயார்படுத்துவது எப்படி என்று பார்ப்போமா? கிட்டத்தட்ட 1.5 மாசமா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க விருப்பமான நேரத்துக்கு தூங்குறது, விருப்பமான நேரத்துக்கு எந்திரிக்கிறது, விருப்பமான உணவுகளை சாப்பிடுறது, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. அடுத்து மிக விரைவில் பள்ளிக்கூடம் செல்லும் போது ஒரு வரையறைக்குள்ளார வரணும். அவங்க டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு கிளம்பணும், டைமுக்கு படிக்கணும், டைமுக்கு தூங்கணும். இந்த டைம் 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 இப்படி நம்ம ஸ்கூல் திறந்த பிறகு சொன்னோம்னா குழந்தைங்க டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா? அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல மழையும் ஆரம்பிச்சிடும். எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி டல்லான ஒரு மனநிலையை கொடுக்கும். சில குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போது காய்ச்சல், சளி பிடிச்சிருக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருட ஆரம்பமே ஒரு சோர்வு தட்டுற மாதிரி இருக்கும். அது தவிர்க்க நம்ம சில விஷயங்களை ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிடலாம். இப்போ அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள், அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, பக்கத்து வீடு எல்லாரோடையும் நேரம் சேர்ந்தே ஸ்பெண்ட் பண்ணி பழகின குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்ச உடனே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இந்த சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, முதல் முறையா ஸ்கூல் போறவங்க, கேஜியில இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அந்த குழந்தைகளோட மனோபாவம் அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோமோ, ரொம்ப நேரம் நம்ம அம்மா அப்பா பார்க்க முடியலையே, என்னடா அது எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அது வராம தவிர்க்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அந்த தூக்க நேரத்தை. இப்ப பெரும்பாலான குழந்தைகள், ஏன் பெரியவங்களுமே ஆஃப்டர் பேண்டமிக் பாதி ராத்திரிக்கு மேல தூங்கி பாதி பகலுக்கு மேல எழுந்திருக்கிற மாதிரி ஆயிட்டு, அதுல இப்ப சின்ன குழந்தைங்க தூங்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப நேரம் டிவி பாக்குறது, மொபைல், இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் வந்துடுச்சு, அதை பார்த்துட்டு இருக்கிறதுன்னுட்டு அவங்களோட தூக்க நேரமும் பாதிக்கப்படுது. இனியில இருந்து குழந்தைகள் நைட்டு 8:30 மணி 9 மணிக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கலாம். அப்பதான் அவங்க ஒரு 9:30 மணி 10 மணிக்காவது தூங்கிடுவாங்க. நிறைய ஸ்கூல் காலையில 7:30 மணிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஒரு 6 மணிக்கு குழந்தைங்க எழுந்திருக்கிற மாதிரி பழக்கப்படுத்துறது நல்லது. அதுக்கு அவங்களுக்கு போதுமான தூக்கமும் வேணும். காலையில எழுந்திரிச்சா என்ன நல்லது நடக்கும்ன்றதையும் நம்ம ஒரு விளையாட்டு போக்குல கதையா சொல்லலாம். ஒரு சேலஞ்ச். இப்ப எல்லாருக்குமே சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சின்னா நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுங்க. குறிப்பா நீ நைட்டு 9 மணிக்கு மொபைலை வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டினா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச உணவு அம்மா செஞ்சு தருவேன், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச விளையாட்டை நம்ம சேர்ந்து விளையாடலாம். அந்த மாதிரி ஆரோக்கியமான பெட்டிங். இது லஞ்சம் கிடையாது. அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். அது அடுத்தது உணவு பழக்கம். இப்ப குழந்தைங்க காலையில லேட்டா எழுந்திருக்கிறதுனால காலை உணவு சாப்பிடுறது கிடையாது. ஸ்கூல் போகும்போது அப்படிதான், அவசர அவசரமா 7 மணிக்கு எழுந்திருச்சு அறக்க பறக்க கிளம்பி போகும்போது காலையில சாப்பிடாம போவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 10 மணிக்கெல்லாமே பசி எடுத்து சோர்வு தட்ட ஆரம்பிச்சிடும். அது சரியான பழக்கம் கிடையாது. அதனால காலையில எழுந்திருச்சு கூடுமான வரைக்கும், இப்ப அவங்க ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லைங்களா, அந்த நேரத்துக்குள்ளாரையே அவங்கள
கொஞ்சமாவது சாப்பிட பழக்கணும். நீங்க வந்து இட்லி தோசை கொடுத்தாலும் சரி, ராகி கூழ் அந்த மாதிரி நீங்க எது கொடுத்தாலும் ஆரோக்கியமான உணவு, இல்ல ஒரு சுண்டல் தரீங்க, இல்ல முட்டை தரீங்க, அந்த மாதிரி எது கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுற அளவு அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட வைங்க. அதே மாதிரி மதியான சாப்பாடு, இரவு உணவு எல்லாமே வந்து அவங்க கையால சாப்பிட சொல்லணும். இதுலயும் ஒரு சின்ன ட்ரிக்கு, நீ இந்த 5 நிமிஷத்துக்குள்ளார சாப்பிட்டுட்டீன்னா இது நம்ம செய்யலாம். எல்லாமே நம்ம ஆரோக்கியமா தான். ஏன்னா இப்ப வந்து குழந்தைங்களை வந்து சமாளிக்கிறதுங்கிறது முன்ன மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் சில விஷயங்கள் மாறிக்க வேண்டியதுதான் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளார நீ சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த நேரத்துக்குள்ளார எவ்வளவு அளவு சாப்பிடுதுங்கிறத நம்ம வந்து கணிச்சிடலாம். ஒரு 10-15 நாள் இருக்குது நமக்கு. அப்போ நீங்க ஸ்கூல் கிளம்பும் போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் உணவு கொடுக்கலாம். உணவும் வேஸ்ட் ஆகாது, குழந்தைங்க சாப்பிடவும் வெறுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்களா எடுத்து சாப்பிடும் போது ஸ்கூல்ல சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஸ்கூல் போகிறதே வந்து ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு, நமக்கும் ஒரு கஷ்டம் இருக்காது. இவங்க வந்து என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, ஏற்கனவே ஸ்கூல் போயிருக்காங்களா, இனிமேல் தான் போறாங்களான்னு. ஏற்கனவே ஸ்கூல் போனவங்கன்னா அவங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பாங்க இல்லையா, கடந்த வருடங்கள்ல அவங்களுக்கு எழுதி பழகின எழுத்துக்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம பிராக்டிஸ் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு அவங்க ஸ்கூல் பழக்கம் எப்படி, ஒரு 2 வரி நோட்டோ 4 வரி நோட்டோ வாங்கி கொடுத்து தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள், உங்களுக்கு எது வரைக்கும் கணக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி எழுத பழக்கலாம். அது மாதிரி பழகும் போது இது கொஞ்ச நாளா எழுதாம விட்ட எழுத்து பயிற்சியும் தொடங்கின மாதிரி இருக்கும். ஏற்கனவே படிச்சதை ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்ப புதுசா ஸ்கூல் போறாங்க குழந்தைங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு டிராயிங் நோட் மாதிரி வாங்கி கொடுத்து ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஏன்னா இப்ப தமிழுமே நம்ம அப்படிதான் சொல்லி தர வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க அது வந்து இந்த கோட்டு உருவத்துல இருந்துதான் எழுத்து உருவம் வருது. அது வந்து பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு ஜாலியாவும் இருக்கும். இப்ப நம்ம வந்து புக்கு வாங்கிட்டோம், நோட்டு வாங்கிட்டோம், வாங்க அட்டை போடலாமா, உங்களுக்கு என்ன லேபிள் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன டிசைன் பிடிக்கும், வாங்கி அவங்கள உட்கார வச்சுக்கிட்டே செய்யலாம். இப்போ யூனிஃபார்ம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது பென்சில் பாக்ஸ், பென்சில், பேனா எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி வாங்கும் போது 2 விஷயம். ஒன்று வந்து அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கான ஆர்வமும் அதிகரிக்கும். இன்னொன்று இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற கவனம் இருக்கும். ஸ்கூலில் வந்து தொலைச்சிட்டும் வரமாட்டாங்க, மாற்றி எடுத்துகிட்டு வரவும் மாட்டாங்க. ஸ்கூல் போகிற டென்ஷன் இருக்கும். அச்சோ நான் வீட்டில் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தேனே, இனிமேல் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் குழந்தைங்களுக்கு வரும். அதை வந்து நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஸ்கூல்னா எப்படி தெரியுமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உனக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குவியா, நீ வந்து வீட்டில் வந்து எனக்கு சொல்லி தருவியா. பேரண்டிங்ன்றது குழந்தைகள்கிட்ட இருந்து குழந்தைகளோட நாமும் கற்றுக்கொண்டு வளர்வது தான் குட் பேரண்டிங். பெற்றோர்கள் அப்படிதானே வளர வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி உனக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சில குழந்தைங்க சொல்லுவாங்க, எனக்கு போன வருஷம் இந்த டீச்சரே வரணும், எங்க மிஸ் வரலையே அப்படின்வாங்க. ஆமா ஆமா, உன்னெல்லாம் வளர்த்துட்டாங்க இல்லையா, நீ அடுத்த கிளாஸ் போகும்போது உன்னைய மாதிரியே உனக்கு கீழே ஜூனியரா வரவங்களையும் அவங்க வளர்த்து உன்ன மாதிரி நல்லபடியா அனுப்பணும் இல்லையா, அந்த பொறுப்புனால அந்த மிஸ் அங்கேயே இருக்காங்க, இந்த மிஸ் இன்னும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கலாம். அதே மாதிரி சில குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் ஆயிருப்பாங்க. அந்த குழந்தைங்க வேற ஊருக்கோ இல்ல வேற பள்ளிக்கோ மாறி இருக்கலாம். அவங்கள மறக்க கொஞ்சம் சிரமப்படலாம். அதையும் நம்ம பேசி பேசி சரிப்படுத்தலாம். முக்கியமான விஷயம், லீவு நாள் தானே, டிவி பார்க்கட்டும், மொபைல் பார்க்கட்டும் நம்ம பட்டன் கொடுத்துருப்போம். அந்த வந்து கண்டிப்பா அதுக்கான நேர கட்டுப்பாடை வந்து நம்ம கொடுத்துடணும். குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புற நேரம், ஸ்கூல்ல இருக்கிற நேரம், மத்தியான சாப்பாட்டு நேரம், இந்த நேரங்கள்ல வந்து கூடுமான வரைக்கும் டிவி மொபைல் கொடுக்காம அவங்கள ஸ்கூல் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கேஜ்டா வச்சுக்க பார்க்கலாம். அதே மாதிரி நைட் சீக்கிரம் தூங்குறதுக்கும் கண்டிப்பா கொண்டு வரணும் பழக்கத்துக்கு. நேரம் இருக்கும்போது புத்தகம் வாசிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். குழந்தைங்களுக்கான புக்கு, ஒரு சின்ன சின்ன கதை புக்கு, எல்லா நேரமும் பாடம் படிக்க முடியாது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட புக்கு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகலாம். லைப்ரரியில நிறைய குட்டி பசங்களுக்கான புக்ஸ் நிறையவே கிடைக்கும். அதை லைப்ரரி எப்படி பயன்படுத்துறது, அந்த புத்தகங்களை எப்படி வந்து வாசிக்கிறதுன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் ஓவியம், எல்லா குழந்தைகளுமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஒரு டிராயிங் நோட்டு, பென்சில் வாங்கி கொடுங்க, கலர் பென்சில் வாங்கித்தாங்க, வரைஞ்சி காமிப்பாங்க அவங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம்.
அவங்கள சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு செய்யலாம். இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம், நீங்க இவ்வளோலாம் செய்றீங்க, நான் ரொம்ப நேரம் ஸ்கூல்ல இருப்பேன், உங்களை பார்க்கவே முடியாதேன்னு அழுவாங்க. அதுக்கு நம்ம குவாலிட்டி டைம், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண பழக்கலாம். இத்தனை நாள் நீங்க கூடயே எல்லா நேரமும் இருந்திருப்பீங்க. இனி இந்த ஒரு 10-15 நாளைக்கு உங்களோட வாழ்க்கை முறை, உங்களோட வேலை பணி நேரம் அதை பொறுத்து இரவு பெரும்பாலும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவோம். ஸோ அந்த இரவு உணவு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது, இரவு உணவு முடித்த பிறகு குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அது ஒரு பழக்கமா டெய்லி கொண்டு வரும்போது நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைக்கிறீங்க. நம்ம தினைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நம்ம நைட் உட்காந்து நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கவங்களோட பேசலாம், நமக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியும். அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி இயற்கையாவே கம்மியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. அதை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், விட்டமின் சி நிறைந்த பழங்கள், நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி உணவுகளை நம்ம கொடுத்து பழகணும். கூடுமான வரைக்கும் சூடா கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற உணவுகளை சாப்பிட பழக்கலாம். சூரிய ஒளி படுற மாதிரி, ஏன்னா வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க குழந்தைங்க, காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டோம்னா கொஞ்சம் சூரிய ஒளி படும் போது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கும். கூடுமான வரைக்கும் அந்த குழந்தைகளை உடம்பு குணமான பிறகு பள்ளிக்கு அனுப்புறது அவங்களுக்கு நல்லது, மற்ற குழந்தைகளுக்கும் பரவாம தடுக்க முடியும். நம்ம முக்கியமான விஷயம் குணம், கேரக்டர்ஸ் இப்பதான் பில்ட் ஆகிற ஸ்கூல் போகும்போது தான். வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டு குழந்தை நம்ம கொஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஸ்கூல் போகும்போது நம்ம குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, அடுத்த தெரு குழந்தை, ஏதோ ஊர்லேருந்து வந்த குழந்தை, எல்லா குழந்தைகளும் ஒரே நிறையா ஸ்கூலில் பார்க்கப்படுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி பழகிறதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மாதிரி ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நான் நல்லது செஞ்சா நம்ம வீட்டில் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பாராட்டுறோம் இல்லையா நம்ம குழந்தைய, அதே மாதிரி கூட படிக்கிற குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கான குணத்தையும் நம்ம வளர்த்து விடணும். ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டிங்கிறது அந்த சின்ன பாராட்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிச்சுன்னா தேங்க்ஸ் சொல்ல கத்து கொடுங்க. தெரியாம காலில் மிதிச்சுட்டாங்களோ இல்ல பை தட்டி விட்டுட்டாங்களோ, ஏதாவது ஒன்று தட்டி விட்டுட்டா வாட்டர் பாட்டிலையோ பாக்ஸையோ உடனே சாரி சொல்லிடணும். இதெல்லாம் நாம தான் சொல்லி தரணும். அதுக்கு நாம சொல்லி பழகணும். நம்ம அந்த பேரண்டிங்கிற நல்ல ஒரு களத்துல இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்ல போனா இளம் பெற்றோர்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நம்ம குழந்தைகள்கிட்ட இருந்து, நம்ம சுத்தி இருக்கவங்கள்ட்ட இருந்து. நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் வழியாகவும் நிறைய கத்துக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். நீங்க நல்லா இருக்கணும். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது நீங்க நல்லா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் சென்னை அக்கு யோகா மருத்துவர் சாந்தா தேவி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.